இது கலர் யூஸ் பண்ணுறதுனால பிளாக் கலர்ங்கிறதுனால இது நல்லா விசிபிளாக இருக்கும். பென்சிலில் அவ்வளோ தெரியாது. இப்போ இதை வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி 3D அவுட்லைனை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது அவுட்லைன் ஃபுல்லாக ஒயிட் கலர் 3D அவுட்லைனை யூஸ் பண்ண போகிறேன். நான் பிளாக்குங்கிறதுனால நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் பிக்சரும் நம்ம அவுட்லைன் பண்ணிடணும் ஒயிட் வச்சு. இதுலேயே கிளிட்டர்ஸ் இருக்கு. பட் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் பிளெயின் கலர்ஸ், மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஈவனாக வரணும். இந்த எட்ஜஸ்லேயே நல்லா நீங்கள் ட்ரா பண்ணணும். நீங்கள் திரும்பவும் நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு கலரில் இந்த இது பண்ணி கலர் வுட்டில் கலர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு கலர் 3D அவுட்லைனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரியான கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூக்ஸ் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த அவுட்லைன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதுலேயே வந்து இந்த ஐஸும் இயர்ஸ் இந்த போர்ஷன் மட்டும் நான் இந்த ஒயிட் கலர் வச்சே பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் இந்த இடத்துல நம்ம மிரர்ஸ் ஒட்ட போகிறோம். இது எப்படி ஒட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன கலர் 3D அவுட்லைனர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே மிரர் ஒட்டணுங்கிற இடத்த மார்க் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல இந்த 3D அவுட்லைனரை நல்லா நிறையா வர மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது மேலே இப்போ இந்த மிரர் எடுத்து அப்படியே வைக்கப்போம். இப்படி வைக்கிறப்போ அந்த 3D அவுட்லைனர் அந்த மிரரை சுற்றி அப்படியே வந்துடும். ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் இதுலேயே ஒட்டிடலாம். இதுக்கு வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த 3D அவுட்லைனரே அதில் ஸ்டிக் ஆகிடும். அடுத்ததான் நான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நல்லா நிறைய வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே இந்த மிரர் வைக்கணும். ஸோ அந்த மிரரை சுற்றி அந்த கலர்ஸ் அப்படியே அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். கையில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அதே மாதிரி நம்ம சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வேறு வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் மிரரோ இல்லை டைமண்ட் ஷேப் மிரர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒட்டி முடிச்சாச்சு. நம்ம சுற்றி அந்த கலர்ஸ் அழகாக தெரியும். இதுவும் கொஞ்சம் காயணும். இது காய்ச்சதுக்கப்புறம் மற்ற டிசைன்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ இதை சுற்றி நான் டிசைன் பண்ண போகிறேன். இதுக்கு கோல்டு கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த யானை மேலே ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த துணி தான் இது. அந்த துணி மாதிரி வர டிசைனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர் மாதிரி போடுறோம். இப்போ இந்த பார்டர் சுற்றி ஒரு டிசைன் போட போகிறேன். இது உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இதே இது மல்டி கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பாதி ஒரு கலர், இன்னொரு பாதி இன்னொரு கலர், அந்த மாதிரி கூட மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நான் இதுக்கு வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பேஸ் கலர் எதுவோ அதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டிசைன் கொடுப்பேன்.
இப்போ டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ கீழே வந்து இந்த ஹூக்ஸ் கீழே இந்த நெயில்ஸ் போகிற போர்ஷனில் மட்டும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மிரர்ஸ் ஒட்டியிருக்கேன். இங்கே பார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே 2 ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோட் வார்னிஷ் கொடுத்துடலாம். வார்னிஷ் கொடுத்துட்டீங்கன்னா டஸ்ட் எதுவும் பட்டால் கூட நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சாலே க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹூக் போட்டு வாங்கிக்கோங்க. இப்படி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாலில் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கான செலவு உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கூட. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணலாம். கீ செயின்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போனீங்கன்னா கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் ஐட்டம். இன்னைக்கு wood யூஸ் பண்ணி ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான கீ செயின் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் ஐட்டம் கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. என்ன நேர்களே,